வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் லைஃப்ஸ்டைல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி குலோப் ஜாமுன். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் சர்க்கரை போடும் பொழுது கலரி விட்டுட்டே இருக்கணும், எல்லாம் அடி பிடிச்சிடும். ஸோ சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா திங்கான கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்போ நீங்கள் ஏலக்காய், குங்குமப்பூ ஆப்ஷனல், அதை கூட போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் சுகர் சிரப் ரெடி ஆகட்டும். இன்னொரு பக்கம் நம்ம குலோப் ஜாமுனுக்கான மாவு பிசைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கோங்க. இன்றைக்கி நான் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ்டாக எடுத்துருக்கேனே. இப்போ அதை பேக் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்குலாம் பிசைய தேவையில்லை, சும்மா லைட்டாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு கையில் நெய் தடவிட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை எடுத்து 2 கையிலையும் நல்லா அமுக்கி அந்த மாதிரி பண்ணும்போது உள்ளே விரிசலே வராத அளவுக்கு நல்லா அழுத்தி நீங்கள் தேய்ச்சிக்கணும். தேய்க்கும் பொழுது நீங்கள் அமுக்க பார்க்கும்போது நீங்கள் மாவு பிசைஞ்சிட்டு அந்த பால் மேக் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் அமுக்கி பார்க்கும் பொழுது அது நல்லா இருக்கும், சாஃப்டாக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாகவோ நீங்கள் உருண்டி என்ன ஷேப்பில் வேணால் நீங்கள் மாவு பிசைஞ்சு அந்த ஷேப் நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஸோ நான் ஹார்ட் ஷேப்பில் பண்ணேன், நீட் ஷேப்பில், எல்லாம் என்னென்ன ஷேப்பில் பண்ணலாம் ஆசையாக இருக்கோ அந்த மாதிரிலாம் ஷேப்பில் பண்ணது. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ஹீட்டான ஆயிலில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பால் மாவு எடுத்து ஒன்றா எடுத்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு சுகர் சிரப்பில் ஏலக்காய் ஆப்ஷனல், குங்குமப்பூவும் போட்டு இறக்கிட வேண்டியது தான். நீங்கள் அது சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கரண்டியில் அது கலரி பார்க்கும் பொழுது திக்காக, சும்மா லைட்டாக பார்க்கும்போது பிசுப்பாக திக்காக ஒரு கன்சிஸ்டன்ஸ் வரும். அதில் தான் சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுமே. ஸோ இப்போ குலோப் ஜாமுன் பொரிச்சு வச்சதும் ஆறி இருக்கணும், சுகர் சிரப்பும் ஆறி இருக்கணும். அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு 1 hour ரெண்டுமே ஊறி இருக்கும். சுகர் சிரப் குலோப் ஜாமுனில் ஊறி இருக்கும். அப்போ நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா கரெக்டான குலோப் ஜாமுன் ரெடி. ஸோ இப்போது குலோப் ஜாமுன் ஃபஸ்ட்டாக போட்டது நல்லா வெந்திருக்கு. அதை எடுத்து ஆற வச்சுட்டு சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு, அதையும் நல்லா ஆற வச்சுட்டு நம்ம போட்டு எடுத்துடலாம். போட்டு ஒரு 1 hour நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா குலோப் ஜாமுன் ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. மேலே டெக்கரேஷனுக்கு பாதாம், முந்திரி என்ன வேணால் வச்சுக்கலாம். பை பாய்.